தமிழர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுமா ப்ரோ? ஏன்னா அது வந்து பயங்கர லைட்டு பெரிய ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இதோட எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சப்ஷன் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக வந்து ப்ரொஜெக்டர் அதுக்கப்புறம் டிவி ஸோ ரெண்டுத்துல வந்து எது வந்து அதிக பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துலாம். நான் வந்து அந்த டேப்போ அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது மூலியமா எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். இது நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ப்ரொஜெக்டர் ரிவ்யூ பண்ணும்போதே இந்த டிவைஸ் வச்சு எவ்வளோ வந்து 1 hour கன்சியூம் பண்ணுதுன்னு நான் தெளிவாக வந்து சொல்லிடுவேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், மினி ஸ்மார்ட் வைஃபை ப்ளக் எனர்ஜி மானிட்டரிங் ப்ளூடூத் செட்டப் டாப்போ P110. இங்கே வந்து ஆட்டோ ஆஃப் டைமரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் வித் அலெக்ஸா கூகுள் ஹோமில் வந்து இது பண்ணிக்கலாம். கியூஆர்ஸ் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்னுடைய பைசாவை கொடுத்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்காக. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளக்கு தான். இதோட பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எந்த பின் வேணாலும் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வைஃபை ப்ளக்கு எனர்ஜி மானிட்டரிங் 16 amps வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் செட்டப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலிமா ப்ளூடூத் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப்போ P110 இதோட மாடல். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா போய் செக் பண்ணிக்கோங்க எந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 amps. ஸோ இது வந்து நார்மலாக இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுற இந்த ப்ளக் வந்து 5 amps ப்ளக்கில் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் கூட வந்து கன்வெர்ட்டர் நான் வாங்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கன்வெர்ட்டர் வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ப்ளக் இல்லையே, நம்ம முன்னாடியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான். பட் எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண தான் முடியும். இங்கே பாருங்கள், ப்ளக்இன் பண்ணியாச்சு கன்வெர்ட்டர் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளக்இன் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அது வந்து எல்இடி லைட் வந்து பிளிங்க் பண்ணும். உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வித் ஆரஞ்சு வந்து பிளிங்க் ஆகும். சரிங்களா? அது டிவைஸ் கனெக்டட் செட்டப் வந்து யூசர் மேனுவலில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன அப்ளிகேஷன் சொல்லிடுறேன். ஸோ இதான் அந்த டாப்போ ஆப்பு. இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஆப் ஸ்டோர்லேயும். அதில் வந்து நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளக்கில் வந்து இது வந்து 110 ப்ளூடூத் செட்டப்பு இதோட மாடல். சரிங்களா? டாப்போ 110 கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் ஓகே கொடுத்து நீங்கள் அது மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து உங்களோட வைஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் கேட்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வைஃபை நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம். ஸோ இது ரெண்டும் இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து கார்த்திக்னு காட்டும். ஸோ இப்போ அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நேமிங் கேட்கும், என்ன நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ப்ளக்கு உங்களோட ஓன் டெசிஷன் தான். டிவைஸ் நேமு, இந்த டிவைஸ் நேமை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து என்னென்னு காட்டும். பெட்ரூம், இப்போ இது வந்து நீங்கள் எந்த ரூமில் செட் பண்ணியிருக்கலாம் அந்த ரூமோட நேமை வந்து கொடுத்து ஐகானும் வந்து நம்ம கஸ்டமைஸாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஐகான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து லோட் பண்ணி, ஸோ ஆல்மோஸ்ட் டன். அதை வந்து ஐகான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டப் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே அங்கே பாருங்கள், ரன் டைமும் காட்டுது, எவ்வளோ கரண்ட் பவரில் இன்க்ரீஸ் இருக்குது பாருங்கள், 12 வாட்டு அப்படி இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் வந்து உங்களுக்கு 108 109 வாட்ஸ் வந்து இந்த XY வேன்வோ அதை தான் நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு 109 வாட்டு. ஸோ இப்போ 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நம்ம கிளியராக வந்து பார்த்துக்கலாம். இப்போ 1 ஹவர் கேல்குலேஷன் வச்சு அப்படியே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து டோட்டல் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கன்சியூம் பண்ணுது இந்த ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக இந்த பாருங்கள், இங்கே காட்டுது பாருங்கள் கிளியராக, 109 வாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணுது. 1100 ஆன்சை லூமென்ஸ் வச்சுருக்க 1/XY ப்ரொஜெக்டர். சரிங்களா? இப்போ அப்படியே கண்டினியூஸாக வந்து இப்போ ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். சப்போஸ் ஷோ மோவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மந்த்லி வைஸும் பார்த்துக்கலாம், இல்லை இயர்லி வைஸும் பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்கெடியூலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 0.1 கிலோவாட் 1 ஹவர் 108 கன்சியூம் பண்ணிச்சுன்னா 8 ஹவர்ஸ்க்கு 0.8 கிலோவாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அப்படின்னா 24 யூனிட், ஒரு மாதத்துக்கு 24 யூனிட் வந்து வரும். இங்கே பாருங்கள், 1 ஹவருக்கு 0.1 கிலோவாட்னு வந்துருச்சு 1 ஹவர் யூஸ் பண்ணதுக்கு.
ஸோ இப்போ நம்ம கிலோவாட் ஹவர்ஸ் பார்த்துடலாம். ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னா நமக்கு இப்போது 0.1 வந்திருக்கு, 0.8. ஸோ அது வந்து நம்ம 24 யூனிட் மந்த்லியே இப்போ நம்ம இங்கே கேல்குலேட்டரில் போட்டு பார்ப்போம் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் உங்களோட டிஎன் வெப்சைட்லேயே வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஈஸி தான். சும்மா டொமஸ்டிக் கொடுத்து எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் மந்த்லின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 24 நம்ம வந்து கால்குலேட் பண்ண அந்த டோட்டல். ஸோ 24 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 110 ரூபா தாங்க வருது. இப்போ 110 ரூபா வந்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் வருது. ஸோ இப்போ டிவி பற்றி நம்ம எடுத்துப்போம். ஸோ டிவி பொறுத்த வரைக்கும் 180 வாட் 55 இன்ச்சு டிவினே வச்சுப்போமே. 180 வாட் வந்து இது வந்து 108 வாட் 109 வாட் இப்போ வேன் பை X5. அது கூட பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த லூமன்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்டரே வந்து 109 வாட் தான் கன்சியூம் பண்ணுது பவர். நீங்கள் ஒரு 55 இன்ச்சு டிவி எடுத்தீங்கன்னா அது வந்து 180 வாட் கன்சியூம் பண்ணும். இதோட அது வாட்டேஜ் ஜாஸ்தி. சரிங்களா? பேக்ரவுண்டில் வந்து ஒரு பிக்சல் வந்து எல்இடி, அதாவது ஒரு பிக்சலும் வந்து இந்த இக்னைட் பண்ணுறதுக்கு லைட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ப்ரொஜெக்டர் அப்படி கிடையாது. ப்ரொஜெக்டர் வந்து ஜஸ்ட் இருக்கிற அந்த லைட் சோர்ஸை வந்து மேக்னிஃபை பண்ணி தான் நமக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ அது உள்ள சின்ன டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேவை மேக்னிஃபை பண்ணி காட்டுறது தான் ப்ரொஜெக்டர். ஸோ அந்த டிஸ்பிளேல இருக்கிற அந்த கன்சியூம் பண்ணுற பவர் எப்படி இருக்கும், அது வந்து ஜஸ்ட் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது 55 இன்ச்சுமே உள்ள வந்து அவ்வளோ பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கன்சியூம் பண்ணுமா நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பவர் வாட்டேஜ் காட்டாமல் நார்மலாக சொல்லியிருப்பேன். பவர் வாட்டேஜோடு உங்களுக்கு காட்டணுன்ட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.